சேப்பனை பற்றிய சேதி தெரியாமல் கேனச்சிரிக்கியாக இருந்திருக்கேங்க. ஆமாங்க. சில வகை புற்றுநோயை குணப்படுத்துகிற பண்பு இதுக்கு இருக்காங்க. அதாவது இந்த நுரையீரல், அப்புறம் வாய்ப்புற்று இதெல்லாம் குறைக்கிற வாய்ப்பு இதுக்கு இருக்குது. அமெரிக்காவில் இந்த புற்றுநோய் ஆராய்ச்சி பற்றி ஆராய்ச்சி பண்ணாங்கம்மா. அதில் இந்த சேப்பங்கிழங்குல கிரிப்டோக்சாந்தின், அப்புறம் பீனாலிக், ஆன்டி ஆக்சிடென்ட் இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த புற்றுநோயை எதிர்த்து போராடி அந்த ஃப்ரீ ரேடிக்கலை, உடலில் தீங்கு செய்யக்கூடிய அந்த ஃப்ரீ ரேடிக்கலை இது விரட்டி அடிக்குதாங்க. இதில் பொட்டாசியம் இருக்குங்க. இது நம்ம உடம்புல இருக்கிற சவ்வுகளுக்கும் திசுக்களுக்கும் நடுவே ஆரோக்கியமான அந்த திரவ மாற்றத்தை ஊக்குவிக்குதாங்க. அது மட்டும் இல்லை, இரத்த நாளங்கள் அப்புறம் தமனிகளில் ஏற்படுகின்ற அழுத்தத்தை தடுக்க உதவுதாங்க. இதனால் இரத்த அழுத்தம் குறையுது, இதயம் நல்லா வேலை செய்யுது. இதய மண்டலத்தில் ஒட்டுமொத்த அழுத்தம் குறையிறதுனால இதயம் சீராக இயங்குதாங்க. அது மட்டும் இல்லைங்க, இரத்த அழுத்தம் குறையும் போது நரம்பியல் இணைப்புகளை அதிகரிக்க முடியுமா. அப்புறம் அந்த நரம்பு சவ்வுகளும் திரவ பரிமாற்றம், அதுக்கு திசுக்களுக்கு நடுவில் இருக்கிற திரவ பரிமாற்றம் நன்றாக இருக்குதான். அது மட்டும் இல்லைங்க, பொட்டாசியம் அறிவாற்றல் அதிகரிக்க செய்ய உதவுதாங்க. இதில் வைட்டமின் சி, வைட்டமின் இ, அப்புறம் B6 நிறைஞ்சிருக்கேன். நார் சத்து, புரதம், கார்போஹைட்ரேட்டு, கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ், அப்பா சொல்லிக்கிட்டே போகலாம். இவ்வளோ சத்தும் இதில் நிறைஞ்சிருக்குங்க. இந்த வைட்டமின் இ, அப்புறம் பி காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால சருமத்தை இது ரொம்ப பாதுகாக்குதுங்க. அதனால் சருமத்தில் ஏற்படுற சுருக்கத்தை விரட்டுது, வரவிடாமல் நம்ம சருமத்தை மினுமினுப்பாக வச்சுருக்க உதவுது. அது மட்டும் இல்லை, காயங்களை விரைந்து ஆற்றுதுங்க. ரத்தத்தில் இருக்கிற வெள்ளை அணுக்களை அதிகரிக்க செய்து உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. அதனால் தசை, நரம்பு இந்த ஆரோக்கியத்துக்கு இது ரொம்ப நன்மை. அது மட்டும் இல்லை, இரும்பு சத்து, தாமிர சத்து இதெல்லாம் இருக்குது. குடல் புண்ணை ஆற்றுது, கெட்ட கொழுப்பை கரைக்குதுங்க. உடல் பருமனை குறைக்க விரும்புகிறவங்க இதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இந்த கிழங்கை கண்புரை, கண் எரிச்சல், கண் சிவந்து போகிறது, இப்போ தூங்கி எழுந்திரிச்சதும் கண்ணை போட்டு நல்லா தேய்ப்பாங்க. அது அந்த மாதிரி அந்த உணர்வை எல்லாம் போக்குது இந்த சேப்பங்கிழங்கு தாங்க. இதுக்கு முக்கிய காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பீட்டா கரோட்டின், ஆன்டி ஆக்சிடென்ட், அப்புறம் கிரிப்டோசாந்தின் இதெல்லாம் இதில் இருக்கிறதுனால இது இவ்வளோ நன்மை தருது. அதனால் இதை கட்டாயம் உணவில் ஏற்றுக்கணும். சேப்பங்கிழங்க நம்ம வீட்டு தோட்டத்திலே ரொம்ப அழகாக வளர்க்கலாங்க. இதுக்கு நிறைய பராமரிப்புலாம் தேவையில்லை. இதுக்காக ரொம்ப கஷ்டப்படவும் வேண்டாம். ஏன்னா நான் இது எப்படி இவ்வளோ எனக்கு வந்தது அப்படின்னா, கடையில் வாங்கிட்டு வந்த சேப்பங்கிழங்குல 2-3 முளை இருந்தது. அதை அப்படியே 2-3 தொட்டியில் அப்படியே நட்டு வச்சேங்க, அவ்வளோதான். அது இவ்வளோ அழகாக இவ்வளோ காய் கிடச்சிருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட எனக்கு 1 கிலோவுக்கு மேலே கிடச்சிருக்கு காய். 3 தொட்டியில் 1 அப்படியே விட்டுட்டேன், இன்னும் 2 தொட்டி இதை எடுத்திருக்கேன். இவ்வளோ காய் ரொம்ப இதில் அருமையாக சமைச்சி சாப்பிட்லாம். அதையும் நான் இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேப்பங்கிழங்குல இருந்த மண்ணெல்லாம் நல்லா க்ளீனாக கழுவி எடுத்துட்டு அலசிட்டு, இப்போ அந்த காயை மறுபடியும் நல்லா வடிகுடையில் போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டேன். இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த முளை இது மாதிரி முளை இருக்கிறது அப்படியே அழகாக நம்ம நட்டோன்னா சூப்பராக வரும். அது திரும்ப அதுலேருந்து நிறைய கிழங்கு நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு தடவை எடுத்தால் போதும், அடுத்து நம்ம அதிலேருந்தே வச்சு நல்லா நமக்கு சேப்பங்கிழங்கு தொடர்ந்து நம்ம தோட்டத்தில் கிடச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி செய்யலாம். இப்போ இந்த மாதிரி நான் கழுவி சுத்தமாக எடுத்துக்கிட்டேன். இப்போது இதை நல்லா வேக வச்சு தான் சாப்பிட்ணும். ஏன்னா இதில் இருக்கிற சில நச்சுக்கள் நம்ம உடம்புக்கு தீங்கு விளைவிக்கும், அதாவது பச்சையாக சாப்பிட்டோன்னா. அதனால் இதை வேக வச்சு தான் சாப்பிட்ணும். அதனால் இப்போ நான் கொஞ்சம் உப்பு போட்டு இப்போ அதை நல்லா வேக வச்சுருக்கேன். நல்லா வெந்திருக்கான்னு பார்ப்போம். ரொம்ப சூடாக இருக்குது, தொட முடியாது. கொஞ்சம் அப்படியே ஆற விட்டு பாருங்கள், நல்லா நசுங்குது பாருங்கள். இது நல்லா வெந்துடுச்சு. ஸோ அதனால் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு வடிகுடையில் மாற்றிட்டு தண்ணியெல்லாம் இருத்திட்டு கொஞ்சம் ஆறுனதும் இப்போ நான் இந்த சேப்பங்கிழங்கோட தோலை பூரா எடுத்துட்டு
இப்போது அதில் தான் நான் இப்போ உங்களுக்கு வந்து பொடி மாஸ் மாதிரி பண்ண போகிறேன். வாங்க. இப்போ முதல்ல இதெல்லாம் நல்லா தோலை உரித்து சுத்தமாக எடுத்துக்கிறேன். இது மாதிரி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா தோல் உரித்து எடுத்துக்கணும். அதில் ஒரு கொழகொழப்பாக இருக்கும். அதனால் முதல்ல வெறும் வாணலியில், இரும்பு வாணலியில் சும்மா போட்டு இப்படி கொஞ்சம் நேரம் அப்படி புரட்டி எடுத்தோன்னா அது மேலே இருக்கிற அந்த கொழகொழப்பு கொஞ்சம் போயிடும். அதுக்காக தான் இப்போ சும்மா எண்ணெய் விட வேண்டாம், சும்மா வெறுமா கொஞ்சம் நேரம் அப்படி கரண்டியில் கிளறி விட்டோன்னா அந்த கொழகொழப்பெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் அதை அப்படியே ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு இப்போ நாம் வந்து பொரியல் பண்ணலாம். இப்போ நான் அது மாதிரி எடுத்து வச்சுட்டு வாணலியில் இந்த சேப்பங்கிழங்கு எடுத்துகிட்டு இப்போ அடி லேசாக பிடிச்சிருக்கு இல்லையா, அதை நல்லா சுரண்டி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அப்படியே அதில் கொஞ்சமாக கடுகு தாளிச்சிட்டு கடுகு பொரிஞ்சதும் இதை அப்படியே எடுத்து இந்த வெந்த சேப்பங்கிழங்கு அப்படியே அதில் போட்டுட்டு நல்லா அப்படியே ஸ்டவ் ஆனால் ஸ்லிம்மில் தான் வச்சுருக்கணும். இப்போது அப்படியே கொஞ்சம் சாம்பார் பொடி, வரமிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு இப்போ நான் கொஞ்சமாக அதில் சாம்பார் பொடியும் வரமிளகாத்தூளும் கொஞ்சம் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக போட்டு, ஏன்னா ஏற்கனவே காய் வேகும்போதே நான் வந்து போட்டிருக்கேன், அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டு அதை அப்படியே கிளறி விடுறேன். நம்ம கடுகு தாளிக்கிறச்சே நான் கொஞ்சம் உளுந்தையும் சேர்த்து போட்டுறோம். அதனால தான் அந்த அது நம்ம எடுத்து சாப்பிட்றச்சே கடக்குன்னு அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நான் கொஞ்சம் உளுந்தையும் கூட போட்டிருக்கேன். இப்போது இதில் அப்படியே ஸ்டவ்வை ஸ்லிம்லேயே வச்சு கொஞ்சம் உப்பையும் போட்டு நல்லா இப்போ அப்படியே பரட்டி எடுக்கிறேன். அப்போது அதை வந்து இந்த காரம் எல்லாமே வந்து அதில் கிழங்குல நல்லா இறங்கும். ஆக்சுவலாக நம்ம வந்து முழுசாக இந்த ஸ்டேஜில் போதுன்னாலும் இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இல்லை எனக்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணி கொஞ்சம் நல்லா அப்படியே பரட்டி எடுத்து அதை ரசம், தயிர் சாதம் எல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது நான் வந்து இதை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், ஸ்டவ் அதே மாதிரி ஸ்லிம்மில் தான் வச்சுருக்கேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை கொஞ்சம் நேரம் விட்டுட்டோன்னா அது அப்படியே கொஞ்சம் ரோஸ்ட் ஆகி உங்களுக்கு ஒரு முறுமுறுப்பாக வந்துடும். அப்படியே அப்பப்போ அப்படியே கரண்டியில் லேசாக குத்தி அதை திருப்பி விடணும். இப்போ நான் அந்த மாதிரி தான் இதை கரண்டியில் நல்லா குத்தி விட்டு அதை திருப்பி விடுறேன். அப்போ கொஞ்சம் அதுக்குள்ளே அது அந்த இடம் பாருங்கள், அந்த எப்படி ஒரு மாதிரி ரோஸ்ட்டாக வந்துடுச்சு பாருங்கள். இது மாதிரி கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா ஃபுல்லுமே அந்த மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம கீழே இறக்கி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், முன்னை விட எப்படி அப்படியே ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கலர் நல்லா சேஞ்ச் ஆனது உங்களுக்கு தெரியும். இப்போ இதை நீங்கள் வாயில் போட்டு பார்த்திங்கன்னா உப்பு காரமோடு ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போது அடுத்து இன்னொரு டிஷ்ஷும் இதில் செய்யலாம். அதையும் இப்போ உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். சூப்பரான சேப்பங்கிழங்குல பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அடுத்து இதே வேக வச்சதை நல்லா ஸ்லைஸாக மெலீஸாக நம்ம விருப்பம்தான், எப்படி வேணாலும் அதை கட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். அடுத்து வாணலியில் எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஸ்டவ் ஆனால் கொஞ்சம் ஸ்லிம்லேயே வச்சுக்கலாம். அப்போ தான் ரொம்ப கருகாது. பாருங்கள், நான் எண்ணெயில் பொரித்து ஒவ்வொன்றா அப்படி கட் பண்ணதை எண்ணெயில் பொரித்து எடுக்கிறேன். ரொம்ப ரோஸ்ட் ஆக வேண்டாம், ஓரளவுக்கு ட்ரை ஆனால் போகிறோம். அந்த மாதிரி பொரித்து எடுத்துகிட்டு, இல்லை உங்களுக்கு முறுமுறுன்னு வேணும்னாலும் நல்லா கொஞ்சம் நேரம் ஸ்டவ் ஸ்லிம்லேயே வச்சு பொரித்து எடுக்கலாம். ரொம்ப கருகாகாமல் ரொம்ப இது இல்லாமல் ஓரளவுக்கு நான் அப்படியே அதை பொரித்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரித்து முதல்ல எடுத்துக்கலாம். வாங்க, இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்போ எல்லாத்தையும் பொரித்து எடுத்துடுறேன். எடுத்து அதை ஒரு எண்ணெய் வடிகடையில் போடுறேன். எண்ணெய்லாம் வடிகட்டும். அதுக்கப்புறம் சூடு ஆறின பிறகு இந்த மாதிரி பொரித்து கொஞ்சம் பொன்னிறமாக வர்ற மாதிரி எல்லாத்தையும் இப்போ நான் பொரித்து எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் இந்த வடிகடையில் போட்டுட்டேன். இது நல்லா எண்ணெய் வடிஞ்சிருச்சு. இப்போது நான் என்ன செய்கிறேன்னா, திரும்ப அதே இரும்பு வாணலியை கொஞ்சம் வச்சு எண்ணெய் இப்போ காஞ்சதும் அதில் வரமிளகாத்தூள், சாம்பார் பொடி, அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் எல்லாம் போட்டு உப்பையும் கொஞ்சம் போட்டு இல்லை அப்படியே இப்போது எல்லாம் அந்த பொரித்து எடுத்ததில் போட்டுட்டு திரும்ப அப்படியே ஒரு பரட்டி நம்ம வாயில் போட்டு பார்ப்போம். உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் லேசாக அப்படியே இது மறுபடியும் தூவி விட்டு
நல்லா கிளறிடலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு காரம் பத்தலைன்னு நினச்சாலும் நீங்கள் வந்து கொஞ்சமாக வரமிளகாத்தூளோ சாம்பார் பொடியை போட்டு நல்லா அப்படியே பெரட்டி எடுத்துக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கை விட பிள்ளைங்க இதை அடிக்கடி செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி, எப்படி உருளைக்கிழங்கு சாப்பிடுவாங்களோ அது மாதிரி விரும்பி இதை சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். எங்களுடைய சேனலான கிச்சாஸ் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.